அம்மா, நீ சொன்ன மாதிரியே சீதா கிட்ட ரவி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் நீயும் ராமும் சேர்ந்தது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மா, சீதா கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவாள்லம்மா? கண்டிப்பா உதவி பண்ணுவா. உன்னையும் ரவியையும் சேர்த்து வைப்பா. அம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. ரவி என் மேல கோவத்துல வேற இருக்காரு. சீதா சொன்னா அவரு கேப்பாரா? கண்டிப்பா கேப்பான். இருந்தாலும் இப்ப ஏதோ வாட்ஸ்அப்னு ஏதோ வந்திருக்காமே, அதுல பேசு. அம்மா, அது வாட்ஸ்அப் இல்ல, வாட்ஸ்அப். அதுல பேசி ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜா அனுப்பி வைக்கிறது. அது ஏதோ ஒண்ணு. அந்த கர்மத்துல தான் பேசி தொலைய. சரிம்மா, நானும் அப்படியே செய்றேன். சரி, கவலைப்படாத பிரியா. உன்னையும் ரவியையும் ஒன்னா வாழ வச்சே தீருவேன். சரிம்மா, யாரோ வர மாதிரி இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். சரி சரிம்மா. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஆயிடும். என்னமா நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் பிஸி ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பணத்துக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டே நீ. ஏதோ வால்ல மாட்டி வச்ச வால் பெயிண்டிங் மாதிரி அப்படியே அசையாம நிக்கிற நீ. என் மூஞ்சில என்ன இழிச்ச வாயன்னு எழுதி ஒட்டி இருக்கா? இல்ல இல்ல. என்ன மீசைய கீழே வளர்த்திருக்கேன்னு பாக்குறியா? மீசைய மேல ஏத்தி வளர்க்கிற ஊர்ல இருந்து வந்தவன் நானு. வீச்சர் வாய் எடுத்தன்னு வெச்சுக்கோ, மொத்த பேரும் வீதிக்கு வந்துருவீங்க, ஜாக்கிரதை. ஐயோ, பாத்தியாமா எங்க டைரக்டர்? அவர் நினைச்சாருன்னா முடிச்சு காட்டுவாரு. உனக்கு என்ன இங்க பேச்சு? அவர் டைரக்டர், அவர்கிட்ட நான் கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன். ஹலோ ஹலோ, எதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். அவங்கிட்ட எந்த டீலிங் வச்சு கூடாது, புரியுதா? என்னது டீலிங்கா? ஆமா. யோ, நான் உன்கிட்ட காசு வேணும்னு கேட்டேனா? எது? நான் ஏதோ என் கஷ்டத்தை கோயிலுக்கு போய் அழுது சாமி கிட்ட ஏதோ வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ தானே வந்து, அம்மா நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இப்படி ஒரு நடிகை கிடைக்குமா? ஐயோ, என்ன பச்சை அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன் சொல்லி என்னை ஏமாத்தி. யாரு? நானு ஏமாத்தினேன்? கை நீட்டி பணம் வாங்கினே, அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? நான் எங்க உன்கிட்ட கேட்டேன்? ஏன் நான் செக் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? நோ நோ, ஐ வாண்ட் ஒன்லி கேஷ் அப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்ன பதில் சொல்ற? நான் கேட்டேன், நீ எதுக்கு கொடுத்த? எது கொடுத்தனா? இத பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பணத்தை மரியாதையே எடுத்து வை, இல்லன்னு வெச்சுக்கோ என் ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டியதாயிடும், ஜாக்கிரதை. என்னது ஓ ஆட்டமா? இந்த பானுமதி ஆட்டத்தை நீ பாத்திருக்கியா? இத பாரியா, ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஏரியால இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த டைரக்டர் என் கைய பிடிச்சு இழுத்துட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1 2 3 தேவையா? வேணாமா, நீ செஞ்சாலும் செய்வமா. பணம் முக்கியம்தான், ஆனா அதை விட மானம் ரொம்ப முக்கியம். இந்த பத்திரிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பிரபல இயக்குனர் ஒரு குடும்ப பெண்ணின் கையை பிடித்து இழுத்தார் அப்படின்னு ஹெட்டிங் நியூஸ், அதுவும் 3 நாளைக்கு அதையே போடுவாங்க. வேணாமா, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருமா? சரி சரி, நான் கொடுக்குறேன். இப்ப கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. தெளிவாயிடுச்சுமா. கிளம்பு, உன் எடுப்ப கூட்டிட்டு போ. வாடா வாடா, கேஸ்ல எதுவும் வேணாமா. இந்த கையை பிடிச்சு எடுக்கிற ஐடியாவும் வாங்கிக்கமா. ஐயோ, நான் ஏதோ ஒரு தைரியத்துல ஏதேதோ சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன கதி ஆகுமோ? இவங்க ஆளை கூட்டிட்டு வந்துருவானுங்களா? கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்து.